அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் முதலீடுகள் திரும்பிச் செல்வதாக ஹைகோர்ட் கிளை தெரிவித்திருக்கிறது. வெளிநாட்டிற்கு சென்று முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்த்து வந்தாலும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் போனதால் முதலீடுகள் திரும்பிச் செல்வதாக உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகேந்திரன், இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? விவரம். வணக்கம் ஃபரீதா. நீர்வரத்து கால்வாய்களை தூர்வார அனுமதி வழங்க கோரி தன்னார்வலர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணையின் போதுதான் நீதிபதிகள் சில முக்கியமான அந்த உத்தரவுகளையும் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றனர். இளைஞர்கள் தாமாக முன்வந்து கால்வாய்களை தூர்வார அனுமதி கோரியும் ஏன் அனுமதி வழங்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். தமிழக முதல்வர் வெளிநாடுகள் சென்று முதலீடுகளை ஈர்த்து வந்தாலும் இங்குள்ள அதிகாரிகள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்காததால் தான் பல முதலீடுகள் திரும்பி செல்கின்றன என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இதேபோல் இளைஞர்கள் தாமாக முன்வந்து கண்மாய்களை தூர்வார அனுமதி கேட்டால் அனுமதி வழங்கவில்லை என கேள்வியும் எழுப்பியிருக்கின்றனர். இது குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா, சாயல்குடி தாலுகா, கமுதி தாலுகா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்வரத்து கால்வாய்களை முறையாக பராமரிக்காததால் முட்புதர்கள் மண்டி நீர் செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனால் அதனை நம்பி விவசாயம் செய்யும் இந்த பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் நீரின்றி விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பின்னர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலை தேடி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதியில் உள்ள நீர்வரத்து கால்வாய்களை உள்ள சீமை கருவேலை மரங்களை வெட்டி அகற்றி கால்வாய்களை தூர்வார எங்களது தொண்டு நிறுவனத்துக்கு அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தோம். மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் எங்கள் பகுதியில் உள்ள கால்வாய்களை தூர்வார தங்கள் தொண்டு நிறுவனத்துக்கு அனுமதி அளிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகளுக்கு எழுப்பிய கேள்வி என்னவென்று பார்த்தோம் என்றால், இதுபோன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வமாக தொண்டு நிறுவனங்கள் தொண்டு செய்ய வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு போதிய ஒத்துழைப்பு அரசு அதிகாரிகள் கொடுப்பதில்லை. தமிழக முதல்வர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். ஆனால் இங்குள்ள அதிகாரிகள் பொறுப்பின்மையால் முதலீடு செய்பவர்களை திருப்பி அனுப்பிவிடுகின்றனர். ஏனென்றால் அவர்களிடம் லஞ்சம் பெற முடியாது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் மனுதாரர் கால்வாய் தூர்வாருவது குறித்து மனுவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து பதில் மனுவாக தாக்கல் செய்ய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். சரிதா. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.